வணக்கம். நம்ம டிஎன்பிசி குரூப் 4 மற்றும் குரூப் 2 ஓட மாடல் क्वेश्चन பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி பார்ட் 1ல கொஞ்சம் क्वेश्चन பார்த்தாச்சு. இப்போ இது பார்ட் 2. क्वेश्चन கவனிங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन. ஒரு பேனாவை 4% நஷ்டத்திற்கு பதிலாக 4% லாபத்திற்கு விற்றால் அந்த நபருக்கு ரூ 6 அதிகம் கிடைக்கிறது எனில் பேனாவின் அடக்க விலை என்ன? அப்போ அடக்க விலை தெரியாது. அடக்க விலை வந்து 100 வச்சுக்கிறோம். 100%. ஓகேங்களா? இப்போ இதுல 4% நஷ்டத்துக்கு விற்கிறாங்கன்னா 100ல 4% 4 தான். ஸோ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 96%க்கு சேல்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதே 4% லாபத்துக்கு சேல்ஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? 100ல 4 தான். ஸோ 104%க்கு சேல்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ 6 ரூபா அதிகமாக வச்சு விற்கிறதுனால 4% லாபம் கிடைக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அப்போ 96% சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 6 ரூபா அதிகமாக வச்சு விற்றா 104% சேல்ஸ் பண்ண முடியும். அப்போ இங்கேருந்து இங்கே 4%க்கு எவ்வளோ ஆகுது? 8% சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த 8% தான் அந்த 6 ரூபாய். அப்படின்னா அடக்க விலை 100க்கு எவ்வளோ? ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 3 2 சார் 6, இது 4 2 சார் 8, 1 4 சார் இங்க 25 4 சார். ஸோ 25 into 3 எவ்வளவு? 75. ஸோ பேனாவோட அடக்க விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 75 rupees. நெக்ஸ்ட் क्वेश्चन போகலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஒரு வகுப்பில் 20 மாணவர்கள் 30 மாணவிகள் உள்ளனர். இவர்களுடைய சராசரி மதிப்பெண் முறையே 45 மற்றும் 40 என்றால் அந்த வகுப்பில் சராசரி மதிப்பெண் என்ன சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மாணவர்கள் வந்து 20 பேர் இருக்காங்க. பாய்ஸ்னு போட்டுருக்கேன். பாய்ஸ் வந்து 20 பேர், கேர்ள்ஸ் வந்து 30 பேர். இப்போ இவங்களோட சராசரி என்ன சொல்லிட்டாங்க? சராசரி மதிப்பெண் வந்து பாய்ஸுக்கு வந்து 45 இருக்கு, கேர்ள்ஸுக்கு வந்து 40 இருக்கு. இது மதிப்பெண் மார்க். ஓகேங்களா? சோ இத நம்ம ஃபார்முலா பயன்படுத்தி ஆவரேஜ் ஈக்குவல் டு சம் ஆஃப் அப்சல்யூஷன் பை நம்பர் ஆஃப் அப்சல்யூஷன் செய்யணும். பட் அது டைம் ஆகும். நம்ம எப்படி ஸ்டார்ட் செய்யலாம் பாருங்க. கேர்ள்ஸோட ஆவரேஜ் 40 இருக்கு, பாய்ஸோட ஆவரேஜ் 45 இருக்கு. சோ 5 கூடுது. ஓகேங்களா? சோ ஆவரேஜா ஒரு பாய்ஸ்க்கு 5னா டோட்டல் எவ்வளவு கூடுதுன்னு பாத்தீங்கன்னா 100 கூடுது. சோ மொத்தம் டோட்டல் ஸ்கூலோட ஸ்ட்ரென்த் 30 + 20 50. ஓகேங்களா? சோ இப்போ பாய்ஸ்க்கு எவ்வளவு கூடி இருக்கு? ஒரு ஆளுக்கு 5னா மொத்தத்துல 25 100. அந்த 100 இந்த 50ஆல டிவைட் பண்ணுங்க. சோ 100/50 டிவைட் பண்ணீங்கன்னா 2 வரும். சோ ஹோல் ஆவரேஜ், அதாவது ஸ்கூல்ல உள்ள மொத்த ஆவரேஜ் என்னன்னா 40 + ஒரு 2. சோ 42 இதோட ஆன்சர். இப்படிதான் ஸ்டார்ட்டா செய்யணும். நெக்ஸ்ட் क्वेश्चन போகலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 25 ஆடுகள் 7500க்கு வாங்கப்பட்டன. அவற்றில் 20 ஆடுகளின் சராசரி விலை 250 எனில் மீதியுள்ள ஆடுகளின் சராசரி விலை என்ன? ஓகேங்களா? சோ 25 ஆடு 7500 ரூபாய் வாங்குறாங்க. ஓகேங்களா? இதுல ஒரு ஆடோட சராசரி விலை 20. சாரி, ஒரு ஆடோட சராசரி விலை 250 ரூபாய். 20 ஆடுக்கு எவ்வளவு பாருங்க. 20 ஆடுகளோட சராசரி விலை 250னா 20 ஆடுக்கு சேர்த்து மொத்த விலை என்ன? ஸோ 20 × 250 5000 ரூபாய் ஆகும். ஓகேங்களா? 20 × 250 5000. இப்போ 25 ஆடு 7500 ரூபாய்க்கு வாங்குறாங்க. அதில் 20 ஆடு 5000 ரூபாய்க்கு வாங்குறாங்க. ஸோ பேலன்ஸ் இருக்கு 5 ஆடு எவ்வளோன்னு வாங்கியிருப்பாங்க? இந்த 7500 5000 கழிச்சிங்கன்னா 2500 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க. ஸோ ஒரு ஆடு ஈக்குவல் டு 2500/5. ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அது 5 டைம்ஸ் இருக்கும். ஸோ ஒரு ஆட்டோட விலை 500. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஒரு வியாபாரி தன்னிடம் உள்ள 100 கிலோ பருப்பில் ஒரு பகுதியை 20% லாபத்திற்கும் மீதி 40% லாபத்திற்கும் விற்று மொத்தத்தில் 25% லாபம் அடைந்தால் 20% லாபத்தில் விற்ற பருப்பின் அளவு என்ன? ஓகேங்களா? சோ மொத்தம் 100 கிலோ பருப்பு இருக்கு. இதுல 20% ஒரு பகுதி. ஓகேங்களா? சோ 20%க்கு கொஞ்சம் சேல்ஸ் பண்றாங்க. பேலன்ஸ் இருக்கத 25%க்கு சேல்ஸ் பண்றாங்க. சாரி, பேலன்ஸ் இருக்குது 40%க்கு சேல்ஸ் பண்றாங்க. ஓகேங்களா? மொத்தத்துல அவங்களுக்கு 25% லாபம் கிடைக்காது. சென்டர்ல போட்டுருங்க. அலிகேஷன் மிக்சர் பாடத்துல இது வரும். சோ இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரண்ட் 40க்கும் 25க்கும் உள்ள டிஃபரண்ட் 15. இந்த 20க்கும் 25க்கும் உள்ள டிஃபரண்ட் 5. ஓகேங்களா?
ஸோ இது ஷார்ட் பண்ண முடியுமா பார்க்கணும். ஸோ 1 5 சார், இது 3 5 சார். அப்போ 3:1ங்கிற ரேஷியோவில் அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க. இந்த 20% இந்த 3 பார்ட்டு, இந்த ஒரு 40% 1 பார்ட். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, 20 லாபத்தில் விற்ற பருப்பின் அளவு. ஸோ 20% 3 பார்ட் விற்றுருப்பாங்க. அப்போ இது ஒரு 3, இது ஒரு 1, மொத்தம் எவ்வளவு, மொத்தம் 4 பார்ட். ஸோ 4 பார்ட்டுக்கு தான் இந்த 100 கிலோ 4 பங்கு சொல்லலாம். ஓகேங்களா, இது 3 பங்கு, இது 1 பங்கு. அப்படின்னா 3 பங்குக்கு எவ்வளோ, 1 4 சார், இது 25 4 சார். ஸோ 3 × 25 எவ்வளவு, 75. ஸோ 75 கேஜி சேல்ஸ் பண்ணியிருப்பாங்க அந்த 20% லாபத்தில். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒருவர் தனது பணத்தில் 3 1 பங்கு மகனுக்கும் 4 1 பங்கு மகளுக்கும் கொடுத்து போக மீதமுள்ள 20,000 மனைவிக்கு தருகிறார் என்றால் அவரது பணத்தின் மதிப்பு என்ன? ஓகேங்களா, ஸோ 3 1 பங்கு, 3 1 பங்குங்கிறது 1/3. ஓகேங்களா, அடுத்து 4 1 பங்குங்கிறது 1/4. இது வந்து யாருக்கு, மகனுக்கு கொடுக்குறாங்க. சரி, இது மகனுக்கும், மகளுக்கு வந்து 1/3. ஒருவர் தனது பணத்தில் 3 1 பங்கு மகனுக்கு. ஓகேங்களா, மகனுக்கு சன் போட்டுக்கிறோம். சன் வந்து 1/3. அடுத்து டாட்டருக்கு வந்து 1/4 கொடுக்குறாரு. ஓகேங்களா, 4ல் 1 பங்கு டாட்டருக்கு கொடுக்குறாரு. பேலன்ஸ் இருக்குது மனைவிக்கு கொடுக்குறாங்க. பேலன்ஸ் 20,000 ரூபாய் மனைவிக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் எவ்வளோன்னு தெரியணும். ஓகேங்களா, ஸோ டோட்டல் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி டோட்டலில் கழிக்கணும். ஸோ டோட்டல் மொத்தம் 1 வச்சுக்கிட்டோம்னா அதில் 3ல் 1 பங்கு. ஓகேங்களா, 1 - 1/3 + 1/4. இதை கழிச்சுட்டா நமக்கு மீதம் வந்துடும். ஸோ இந்த ரெண்டு எல்சி எடுத்தீங்கன்னா 12 வரும். ஸோ 12 இது 3 வந்து 4 திருப்பு இருக்கு. அதெல்லாம் மேலே இருக்குன்னா 1 நாள் 4 + 4 வந்து 3 திருப்புக்கு 1 3 3. ஸோ 7/12 வரும். ஸோ 1 - 7/12 என்ன, 1 - 7/12 = 5/12. ஓகேங்களா, இது ரெண்டு எல்சி எடுத்தா 1 வரும். 12 எல்சியம் எடுத்தா இது 12 ஆகும். 12 - 7 5/12. மொத்தம் 12 பங்குல 7 பங்கு மகனுக்கும் மகளுக்கும் போக மிச்சம் 5 பங்கு யார் கொடுத்துருப்பாங்க, மனைவிக்கு கொடுத்துருப்பாரு. ஸோ இப்போ 5 பங்கு, இந்த 5 பங்கு தான் இந்த 20,000 ரூபாய். ஓகேங்களா, அப்படின்னா மொத்தம் 12 பங்கு எவ்வளோ பார்க்கணும். ஸோ 12 பங்கு எவ்வளோ, ஸோ 1 5 5 4 5 20. ஓகேங்களா, இது அங்கே மல்டிபிகேஷன் பண்ணால் 12 × 4 48. ஸோ மொத்தம் அவங்க எவ்வளோ இருந்திருக்கும், 48,000 ரூபாய் அவங்க இருந்திருக்கும். அடுத்த கொஸ்டின் போகலாம். அடுத்து பாருங்க, கொடுக்கப்பட்ட 3 எண்களில் இரண்டாவதானது முதல் எண்ணின் 2 மடங்கு. ஓகேங்களா, மொத்தம் 3 நம்பர் இருக்கு. நம்ம ஏபிசிடின்னு வச்சுக்கோங்க. இதுல 3 எண்களில் இரண்டாவதானது முதல் எண்ணின் 2 மடங்கு. ஓகேங்களா, முதல் எண் என்ன இருக்கோ அதுல 2 மடங்கு இரண்டாவது எண். அப்போ இது 2, இது முதல் எண் 1னா இரண்டாவது எண் 2. ஓகேங்களா, அடுத்து மூன்றாவது எண்ணின் 3 மடங்கு. இதே ரெண்டாவது நம்பர் வந்து மூன்றாவது நம்பர்ல 3 மடங்கு. அப்போ மூணாவது 1 இருந்துச்சுன்னா இது வந்து 3 மடங்கு. ஓகேங்களா, இதான் அவங்க கொடுத்துருக்காங்க. 3 எண்களின் சராசரி 44 கொடுத்துருக்காங்க, ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதை A/B கொடுத்துருக்காங்க, B/C கொடுத்துருக்காங்க. ஸோ ABC மாற்றணும். நம்ம ABC மாற்ற என்ன பண்ணுவோம், இது ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர், தேர்ட் நம்பர். ஓகேங்களா, ஸோ 1:2 3:1 இப்படி இருந்துச்சுன்னா இந்த மேலே காலியாக நேரம் இதை எழுதுங்க, இங்கே கீழே காலியாக நேரம் இதை எழுதுங்க. அப்படியே மல்டிபிகேஷன் பண்ண முடியல. 1 3 சார் 3 2 3 சார் 6 1 2 சார் 2. ஓகேங்களா, ஸோ 3:6:2ங்கிற ரேஷியோவில் 3 நம்பர் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர், தேர்ட் நம்பர். ஓகேங்களா, இப்போ 3 நம்பரோட சராசரி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. 3 நம்பரோட சராசரி 44னா மொத்த நம்பர் 3 × 44. ஸோ மொத்தம் இது எத்தனை பங்கு பாருங்க, 6 3 9 2 11 பங்கு. ஓகேங்களா, ஸோ இந்த 11 பங்குக்கு தான் 3 × 44. ஏன்னா 44 சராசரி, 3 நம்பரோட மொத்தம் கிடைக்குன்னா 3ஆல நம்ம பெருக்கணும். ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 1/1, இது 4/1. 3 எவ்வளவு 12. ஸோ
3 12. இப்போ என்ன கேக்குறாங்க, பெரிய எண் எதுன்னு கேக்குறாங்க. பெரிய எண் வந்து இந்த 6 பங்கு. ஓகேங்களா? சோ ஒரு பங்கு 12. சோ 6 × 12 எவ்வளவு? 72. ஓகேங்களா? 6 × 12 72. சோ பெரிய நம்பர் வந்து 72. அடுத்து பாருங்க, 8 எண்களின் சராசரி 14. இவற்றில் 6 எண்களின் சராசரி 16. ஆனால் மீதமுள்ள 2 எண்களின் சராசரி என்ன? இதுவும் அதே மாதிரி தாங்க. ஃபார்முலா வச்சு செய்யணும், நிறைய நேரம் ஆகும். பாருங்க, 8 எண்கள் இருக்கு மொத்தம். 8 நம்பரோட சராசரி 14. ஓகேங்களா? அதுல 6 நம்பரோட சராசரி 16. 6 நம்பரோட சராசரி 16. இதை ரெண்டு விதமா செய்யலாம். ஒன்னு டோட்டல் 8 × 14 எவ்வளவு பாத்தீங்கன்னா 8 × 16 112 வரும். ஓகேங்களா? ஏன்னா 5 8 120, அதுல இருந்து ஒரு 8 கழிச்சிடலாம். 6 16 96. 6 × 16 96. ஓகேங்களா? சோ இதை நீங்க மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளவு வரும்? 96. 12 இது 16 வரும். ஓகேங்களா? சோ ரெண்டு நம்பர் என்ன சொல்றாங்க? 16. பேலன்ஸ் இருக்க ரெண்டு நம்பர் 16னா ஒரு நம்பரோட ஆவரேஜ் எவ்வளவு? 8. ஆவரேஜ் = 16/2. இதை ஷார்ட் பண்ணீங்கன்னா 8. ஓகேங்களா? இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்னன்னா பாருங்க, 8 நம்பர் இருக்கு, இதுல 6 நம்பருக்கு 16. ஓகேங்களா? சோ பேலன்ஸ் இருக்கிற ரெண்டு நம்பரால எவ்வளவு குறையுது பாத்தீங்கன்னா 2 2 குறையுது. மொத்தம் 8 நம்பருக்கு 2 2 16 குறையும். சோ 16 2ஆல வகுத்தீங்கன்னா அந்த நம்பர் 8. அடுத்த क्वेश्चन போகலாம். அடுத்த क्वेश्चन பாருங்க, 24 எண்களின் சராசரி 16. இவற்றில் 18 எண்களின் சராசரி 12. மீதமுள்ள 6 எண்களின் சராசரி கேட்கறாங்க. ஓகேங்களா? சோ 24 எண்கள், 24 எண்ணோட சராசரி 16 சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ டோட்டல் வந்து 24 × 16. அடுத்தது 18 எண்களோட சராசரி 12. 18 எண்ணோட சராசரி 12. ஓகேங்களா? சோ டோட்டல் எவ்வளவு? 18 × 12. ஓகேங்களா? இப்போ பேலன்ஸ் இருக்க 6 எண்களோட சராசரி கேட்கலாம். சோ அப்போ இத பெருக்கி இத மைனஸ் பண்ணனும். ஓகேங்களா? சோ 24 16 எவ்வளவு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் 2 16 32. அப்ப 20 16 320. 4 16 ஒரு 64. 320 ஒரு 64 384 மைனஸ் 18 12. ஓகேங்களா? சோ 20 12 240. அதுல 2 12 நம்ம கழிச்சா 24 கழிச்சிடலாமா? சோ 216 வரும். ஓகேங்களா? 216. இப்போ அந்த 384ல 214 கழிங்க. 14 6 போனா 8, பேலன்ஸ் 1. 8க்கு சரி 7க்கு 1 போனா 6, 3க்கு 2 போனா 1. சோ 168 வருது. சோ இந்த 168 தான் பேலன்ஸ் இருக்கிற 6 நம்பரோட மொத்தம். அப்ப சராசரி கேட்கறதுனால 168/6. சோ ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 6 12, பேலன்ஸ் 4 48, 8 48. சோ பேலன்ஸ் இருக்க 6 நம்பரோட சராசரி 28. அடுத்து பாருங்க, 3 1/3 plus 4 3/4. 3 1/3 plus 4 1/4 plus 2 1/12 plus 2 1/12. ஓகேங்களா? சோ இதோட கூட்டுத்தொகை எவ்வளவு வரும்னு கேக்குறாங்க. ஓகே தானா? சோ இது என்ன பண்ணோம், நம்ம மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா செய்வோம். பட் நமக்கு அது டைம் ஆகும். இங்க பாருங்க, இது முழு எண்களா அப்படியே தூக்கிடுங்க. சோ 3 இது ஒரு 4 7 அது 2 9. அப்போ 9 போட்டுட்டு பிராக்கெட் இங்க பிளஸ் வரும். ஓகேங்களா? 1/3 அடுத்து பிளஸ் 1/4 பிளஸ் 1/12. ஓகேங்களா? சோ இப்போ இதுக்கு எல்சி எடுத்தீங்கன்னா 12 எல்சி வரும். 12ல 3 வந்து 4 திருப்பி இருக்கு, அதால மேல பெருக்கினா 1 4 பிளஸ் 4 3 திருப்பி இருக்கும், 1 3 3 பிளஸ் 12 ஒரு திருப்பி இருக்கும், 1 12 12. சோ 4 3 7 1 8/12. சோ 8/12. இத ஷார்ட் பண்ணீங்கன்னா 2 4 8 3 4 12. சோ 9 2/3 இதோட ஆன்சர். 9 2/3. 9 2/3 இதோட ஆன்சர்.
சரி கொஸ்டின் இது கரெக்ட் தான், இதுதான் ஆன்சர். அடுத்து பாருங்க 5 2/3 6 1/4 7 7/12. 5 2/3 plus 6 1/4 plus 7 7/12 plus 7 7/12. ஸோ இந்த கூட்டினா என்ன ஆன்சர் வரும்னு கேட்குறாங்க. ஸோ இதே அதே மாதிரி தான், இது முழு எண் தான் வெளியே எடுத்துருங்க. 5 5 6 11 11 7 மொத்தம் 18. பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2/3 ப்ளஸ் 1/4 ப்ளஸ் 7/12. சரிங்களா? ஸோ இதெல்லாம் எல்சியம் எடுத்தால் நமக்கு 12 தான் எல்சியம் வரும். 12 3 வந்து 4 திருப்பு இருக்குது, அதெல்லாம் நம்ம மேலே பார்த்தீங்கன்னா 4 2 8 ப்ளஸ் 4 வந்து 3 திருப்பு இருக்குது, 1 3 3 ப்ளஸ் 12 வந்து 1 திருப்பு இருக்குது, 1 7 7. ஓகேங்களா? ஸோ 8 7 15 3 18/12 வரும். 18/12. ஓகேங்களா? ஸோ இது ஒரு 12 இருக்குது, அதனால் 18 கூட ஒரு 12 இங்கே தூக்கணும்னா 19 ஆயிரும். 19 பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6/12 இருக்கும். 6/12 இதை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 1/2 வரும். ஓகேங்களா? ஸோ 19 அரை இதோட ஆன்சர். 19 1/2 இதோட ஆன்சர். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.